Good morning, students. Last class we have to discuss about matter around us. So nearly I'll finished page number 98. Till page number 98 I'll finished. Then remaining chapter now we will see. Okay, let us start the lesson. Yes. Dear students, already I have finished uses of non-metals and difference between metals and non-metals. And this class we have to discuss about metalloids. So first of all, what do you mean by metalloids? So metals, non-metals, metalloids. Three types பார்த்தோம் இல்லையா? மெட்டல் அப்படின்னா உலோகம், நான் மெட்டல்ஸ் அப்படின்னா அலோகம், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உலோக கலவை அப்படின்னு சொல்லுவோம், மிக்சிங். So first we have to discuss about metalloids. The elements which exhibit the properties of metals as well as non-metals are called metalloids. So நம்ம எதை வந்து metalloids அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். அப்போ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவது மெட்டலோட ப்ராப்பர்ட்டி பாதி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நான் மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மிக்சிங் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெலூரியம், polonium. So these are the examples of metalloids. So ஏன் அப்படின்னா இது எல்லாமே elements. So எந்தெந்த elementsலாம் இருக்கும் already we have to discuss about in previous class. So what are the non-metals? What are the metals? So metalloids means the mixing. metals இருக்கலாம் இல்லை non-metals இருக்கலாம். இது ரெண்டும் mix பண்ணி இருந்துச்சுனாவே அது என்ன சொல்லுவோம்? metalloids. So கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போதே அதில் மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்? ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இல்லைன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். மெட்டலாய்ட்ஸ் வந்து நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடாக இருக்கும். தென் தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். வேறு மெட்டலோட சேர்ந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு அலாய்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். தென் தேர்ட் பாயிண்ட், சம் மெட்டல்ஸ் சச்சஸ். சம் மெட்டல்ஸ்ல நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஹையர் கிளாஸ் வரும்போது இன்னும் நீங்க ரொம்ப டீட்டெயில்ஸா படிப்பீங்க. ஸோ சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இஸ் த செமி கண்டக்டர்ஸ். கேன் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்டர் ஸ்பெசிபிக் கண்டிஷன். Thus they are called semiconductors. So எதெல்லாம் நம்ம semiconductors அப்படின்னு சொல்லுவோம்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். ஏன் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யும்? கண்டக்ட் பண்ணும், ஈஸிலி கண்டக்ட். ஸோ அதனால தான் அதை எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் ஃபோர்த் பாயிண்ட், சிலிக்கான். சிலிக்கான் which is a metallic appears lustrous. lustrous நல்ல ஜொலிக்கும் சொல்லுவோம் இல்லையா, நல்ல பிரதிபலிப்பா இருக்கக்கூடியது. But it is neither மெலேபிள் நார் டக்டைல். நமக்கு தெரியும் மெலேபிள் அப்படின்னா என்ன? இது கம்பியா வளைக்கலாம். டக்டிலிட்டி, மெலேபிள் பார்த்தோம் இல்லையா, டக்டிலிட்டினா தகடா என்ன செய்யலாம்? வளைக்கலாம். இது கம்பியா நீட்டலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெலேபிள் அண்ட் டக்டில் அப்படின்னு சொல்லுவோம். When it is brittle, a characteristics of some non-metals, it is a much poorer conductor of heat. இது என்ன செய்யும் அப்படின்னா poor conductor of heat. Poor conductor of heat. So it is a brittle, a characteristics of some non-metals. It is much poor conductor. So எதை நம்ம வந்து good conductors அப்படின்னு சொல்லுவோம்? Silicon and germanium can act as electrical conductors. It is a good conductors. But at the same time poor conductors of heat. நம்ம எதை சொல்லுவோம்னா
எலக்ட்ரிசிட்டியை வந்து எதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து குட் கண்டக்டர்னு சொல்லுவோம். எதெல்லாம் கண்டக்ட் பண்ணாதோ அதை வந்து புவர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் tend to be metallic but their chemical properties tend to be non-metallic. அப்ப மெட்டலாய்ட்ஸ் நமக்கு தெரியும் மிக்சிங் உலோக கலவை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மெட்டாலிக் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன செய்யும், இந்த மெட்டலாய்ட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும்போது நான் மெட்டாலிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் term is uses of metalloids. Silicon is used in electronic devices. So silicon வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு electronic devices. Next boron is used in fireworks and as fuel for ignition in rocket. So fireworks வந்து இந்த போரான்ங்கிற எலமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபியூவல் எரிபொருள் தயாரிக்க ராக்கெட்ல உள்ள எரிபொருள் தயாரிக்கிறதுக்கும் இந்த எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஸோ till now we have to discuss about metals, non-metals, metalloids. metals தெரியும் உலோகம், non-metals அலோகம், metalloidsங்கிறது உலோக கலவை. இது எல்லாமே ஒரு டைப். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். Then next we have to discuss about compounds. So compounds in தமிழ் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்னோ ரெண்டோ சேர்றதுக்கு பேர் தான் compounds அப்படின்னு சொல்லுவோம். A compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements. ரெண்டு அல்லது அதற்கு மேல உள்ள எலமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யும், சேர்றதுக்கு பேர் தான் compounds in a fixed ratio by mass. அதாவது இப்போ ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டோட சேர்க்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கணும், ஒவ்வொரு அளவு இருக்கணும். அப்போ இதோட மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரேஞ்சஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், மிக்ஸ் பண்ண முடியும். அதுபோல ரெண்டு அல்லது அதற்கு மேல உள்ள எலமெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட், the properties of a compound are different from those of its constituents. எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா what are the examples? Water, carbon dioxide, sodium chloride. So these are the examples of compounds. Next, few examples of compounds. The molecule of water is composed of one oxygen atom and two hydrogen atoms in the ratio 1:2. The 1:2 already நம்ம lower class வந்து படிக்கிறோம். H2O. H2O அப்படின்றது வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ ஹைட்ரஜனும் சேருது ஆக்சிஜனும் சேருது. அப்போ H2Oங்கிறது 1:2 ரேஷியோல. ஸோ ஒரு ஆக்சிஜனும் நெக்ஸ்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து தான் ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக மிக்சிங் என்ன இருக்கு, சேர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அல்லது அதற்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் சேருது. அப்போ ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் சேர்றதுனால தான் இது நம்ம என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? Yes. Next, classification of compounds. Based on the origin of chemical constituents, compounds are classified two categories. One is the inorganic and another one is the organic compounds. The first type is inorganic compounds. Compounds obtained from non-living sources. Underline this word. உயிர் இல்லாத பொருளிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா உயிர் உள்ள பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடியது ஆர்கானிக். ஸோ இதெல்லாம் நான் லிவிங் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். உயிரற்ற பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடியதான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ ராக், மினரல்ஸ், ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்? சாக், பேக்கிங் பவுடர், இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா? சாக் பீஸ், பேக்கிங் பவுடர் கிடையாது. இந்த மாதிரி நான் லிவிங் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் எது அப்படின்னா compounds. Then next, organic compounds. Compounds obtained from living source. So living source means உயிருள்ள பொருள். உயிருள்ள பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் organic compounds. So எதெல்லாம் உயிருள்ள பொருள்? Plants, animals. So these are called organic compounds. So what are the examples? Protein, carbon, hydrates. So these are the examples. Next, both inorganic and organic compounds exist in all three states. இப்போ இன்ஆர்கானிக்னா நமக்கு தெரியும் உயிர் இல்லாத பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடியது, ஆர்கானிக்னா உயிர் உள்ள பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இது ரெண்டும் சேர்ந்து 3 டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. The first state is solid,
second one is liquids, and third one is gases. So these are the important terms, solid, liquid and gaseous states. So ஒவ்வொரு ஸ்டேட்டா நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். So what are the compounds? So இதுதான் நம்ம கெமிக்கல். இப்ப சிலிக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சிலிக்காவோட கெமிக்கல் ஃபார்முலா தான் இது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதோட கெமிக்கல் ஃபார்முலா KOH, and சோடியம் ஹைட்ராக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா NaOH, and copper sulfide ஓட கெமிக்கல் ஃபார்முலா CuSO4, and zinc carbonate ஓட கெமிக்கல் ஃபார்முலா Zn carbon CO3. So first one compound silica. Silica வந்து மணல்ல இருக்கக்கூடியது sand. அப்ப இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் சேருது? சிலிக்கானும் ஆக்சிஜனும் சேருது. சிலிக்கான் வந்து Si ன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன்ங்கிறது 2. இப்போ 1 plus 2 3 இருக்குல்லையா, அப்ப இது ஒரு காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எரியக்கூடிய தன்மை உடையது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதோட கெமிக்கல் ஃபார்முலா KOH. ஸோ பொட்டாசியம் ஹைட்ரஜன், இதில் பொட்டாசியம், பொட்டாசியமோட கெமிக்கல் லெட்டர் K, ஹைட்ரஜன் H, ஆக்சிஜன் O. தென் தேர்ட் ஒன் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ காஸ்டிக் சோடா, இது ஒன் டைப் ஆஃப் த சோடா. சோடியம் இதுல என்னென்னலாம் இருக்கு? சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். சோடியமோடைய கெமிக்கல் ஃபார்முலா இது. இப்போ சோடியம் என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம்? Na. ஆக்சிஜன் இஸ் O, ஹைட்ரஜன் இஸ் H. இஸ் இட் கிளியர்? எஸ். The next one copper sulfate. Copper sulfate chemical formula is CuSO4. இப்போ Cuங்கிறது என்னது? காப்பர். காப்பருடைய நேம் தான் Cu, and sulfur அப்படிங்கிறது S, and ஆக்சிஜன்ங்கிறது O. இப்போ இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3. இப்போ 3 எலிமெண்ட் சேர்ந்து தான் ஒரு காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி எலிமெண்ட் சேர்ந்து கிடைக்கக்கூடியது தான் காம்பவுண்ட்ஸ். அட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஜிங்க் கார்போனேட். The chemical formula is ZnCO3. So what are the compounds? Zinc, carbon, oxygen. Zinc is denoted by the letter is Zn, oxygen is O, and carbon is CO. So zinc carbonate is calamine. So these are the solid state. Next we have to discuss about liquid state. So water. Water is the compounds. அதோட chemical formula H2O. அப்ப H2O hydrogen plus oxygen ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேருது இல்லையா? The hydrochloric acid. What is the chemical formula? HCl. Hydrogen plus chlorine, HCl. Then third one is nitric acid. Nitric acid ஓட chemical formula HNO3. Hydrogen H, nitrogen N, oxygen O. So HNO3. Then sulfuric acid. Hydrogen, sulfur, oxygen. Hydrogen is denoted by the letter is H. Sulfur SO, and oxygen O2. So இதெல்லா மூணு terms சேரும்போது H2SO4. At the last term is acetic acid. Acetic acid is vinegar. So என்னென்ன எலிமெண்ட் எல்லாம் சேருது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். So carbon CH3, and hydrogen and oxygen CO2. So these are the chemical formulas. Next state is gaseous state. Compounds in gaseous state: carbon dioxide, carbon monoxide. The chemical formula is CO2. Carbon monoxide is CO. So என்னென்ன mix ஆகுது? கார்பனும் ஆக்சிஜனும். Second one is sulfur dioxide. Sulfur dioxide chemical formula SO2. Sulfur is S, and oxygen is O2. And methane. Methane ஓட chemical formula CH4. So எது mix ஆகுது? கார்பன் plus hydrogen. So கார்பனுக்கு வந்து C, and hydrogen வந்து H4. So nitrogen dioxide NO2, nitrogen plus oxygen. Ammonia is NH3, nitrogen plus hydrogen. So these are the chemical formulas. So எந்தெந்த elements எல்லாம் சேருது அப்படிங்கறத பார்க்கிறோம். More to knownல கொடுத்திருக்காங்க பாருங்க. எதெல்லாம் compounds, இதோட common name என்ன? Copper sulfate blue, vitriol, and ferrous sulfate green, vitriol, and potassium nitrate saltpeter, sulfuric acid oil of vitriol, calcium sulfide gypsum, calcium sulfate hemihydrate plaster of Paris, potassium chloride muriate of potash.
ஸோ இது எல்லாமே அதோடைய காமன் நேம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்? we use a number of compounds in our daily life. ஸோ எதெல்லாம் காம்பவுண்ட்ஸ் யூசஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் எலமெண்ட். வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா H2O, டேபிள் சால்ட் NaCl, sugar and baking soda NaHCO3, வாஷிங் சோடா Na2. ஸோ இதில் நம்ம கெமிக்கல் நேம் பார்க்குறோம். டீஹைட்ரஜன் மோனாக்சைடு அண்ட் கன்ஸ்டியூட். இதில் என்னென்னலாம் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. வாட் ஆர் த யூசஸ்? ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் as solvent. குடிக்கிறதுக்கும் என்ன செய்யுது? குடிக்கிற தண்ணியில் இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், சோடியம் குளோரைடு டேபிள். Next, sodium chloride, sodium plus chlorine. Essential compound are daily diet, preservative for meat and fish. So இதை preserve பண்றதுக்கு யூஸ் ஆகுது. sodium chloride னா salt நார்மலாவே எந்த பொருள் என்ன செய்யுது? கெடாம பாதுகாக்க தான் நமக்கு யூஸ் ஆகும். Next, sugar ஓட chemical name sucrose and constitute carbon, hydrogen and oxygen. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ். இது எல்லாத்துக்குமே எது யூஸ் ஆகுது அப்படின்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ்ங்கிறது வந்து இனிப்பு சுவை உள்ளது, சுகர். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இதில் என்னென்னலாம் சோடியம் பைகார்பனேட், இதில் என்னென்னலாம் சேர்ந்துருக்கு? சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ப்ரிப்பரேஷன் பேக்கிங் பவுடர் and preparation cakes and bread. So these are the uses. Washing soda, sodium carbonate. Sodium இருக்கு, carbon and oxygen. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா screening agent in soap and softening of hard water and bleaching powder நமக்கு தெரிஞ்சது. இதுல என்ன இருக்கு அப்படின்னா இதோட கெமிக்கல் நேம் calcium oxychloride. So இதுல என்னென்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா calcium, oxygen, chlorine. ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா as bleaching agent, disinfectant and sterilization of drinking water. இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், குவிக் லைம். லைமோட யூசஸ் என்னது? புளிப்பு சுவை. அதோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சைடு. இதுல என்னென்ன இருக்கு? கால்சியம் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸ். ஸோ சிமெண்ட் அண்ட் கிளாஸ்ல மேனுஃபேக்சர் உற்பத்தி செய்ய என்ன செய்யுது? யூஸ் ஆகுது. ஸ்லாக்ட் லைம். இதோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுல என்னென்ன இருக்கு? கால்சியம், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ், சுவருக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கெமிக்கல் நேம் கால்சியம் கார்போனைட் அண்ட் கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இது எல்லாமே மிக்சிங். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாக் பீஸ் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் compounds. This is the important tabulation. Dear students, this chapter over. Today class also over. The book back exercise la just one word mattum paakalam. Choose the best answer. The liquid metal used in thermometer enga thermometer la use aguradhu mercury. Pictorial symbol for water given by the alchemists was symbol C. Which one of the following element name is not derived from planet? Mercury is the correct answer. Symbol of mercury is Hg. And fifth one, a form of non-metal which has high ductility is carbon. The property which allows the metals to be hammered into their sheets is malleability. And seventh one, the non-metal which conducts electric current is carbon. Is it clear? Yes. The next, pencil lead contains a graphite. So identify the state of matter based on the arrangement. இது என்னது? gaseous state. இது solid. இது liquid. So first one is correct. Gas, a solid, a liquid. Filling the blanks. The elements which possess the character of both metals and non-metals are called metalloids. The symbol of tungsten is W. Melting point of most metal is higher than non-metal. Water contains hydrogen and oxygen element.
So dash are called semiconductors, silicon and germanium. And match the following. Iron is the sewing needle, copper is for making wires, tungsten making the filament of a bulb, boron as a fuel for ignition in a rocket. And second one is atom, building block of matter, element atoms of the same kind, compound atoms of different kinds, molecules is smallest unit of a substance. Dear students, this chapter is over. So overall matter around us நம்ம என்ன பார்த்தோம், symbols of elementsல யாரெல்லாம் அந்த Greek alchemist symbol, Dalton, Berzelius, then present system இது எல்லாமே பார்த்தோம். Next, properties of metals, solid, hard, shiny, malleable, sonorous இதெல்லாம் பார்த்தோம். Next, properties of non-metal, what are the non-metals and properties of compounds. So இது எல்லாமே இந்த லெசன்ல பார்த்தோம். இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன் இந்த கிளாஸோட முடியுது. ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட் டுடே கிளாஸோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் the next we will see biology lesson. Today class is over. Dear students, please study the first chapter, the measurement lesson உடைய short questions எல்லாம் தரவா படிங்க. So remaining portion we will see next class. Thank you students. Thank you.